ஏசாயா 45:11 என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று தேவன் கூறுகிறார். தேவனையே செயல்பட வைக்கும் அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது என்பது இதற்கு அர்த்தமல்ல. தேவன் ஏற்கனவே அனைத்தையும் செய்து முடித்து ஆவியின் வல்லமையை நமக்குள்ளே வைத்துள்ளார். எனவே இப்பொழுது நம் பொறுப்பு என்னவென்றால், தேவன் நமக்குள் வைத்த அந்த வல்லமை மற்றவர்களுக்கு சென்று பயனடைய ஒரு வாய்க்காலாய் இயங்குவதுதான். வியாதியஸ்தர் மேல் நம் கரங்களை வைத்து அந்த உடல் சுகமடையுமாறு நாம் கட்டளையிட வேண்டும். பிசாசுகளை துரத்தி கட்டப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் செயல்படுகிறது. மின்சார நிறுவனம் மின்சாரத்தை நம் வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. ஆனால் வீட்டுக்குள் அது செயல்பட நாம் தான் சுவிட்சை போட வேண்டும். அந்த மின்சாரம் நம்மிடம் இருந்து வரவில்லை. ஆனால் நாம் தான் சுவிட்சை போடுவதன் மூலம் வீட்டுக்குள் அதை இயங்க வைக்கிறோம். அதே போல வல்லமையும் நம்முடையதல்ல. வல்லமையும் அதை செயல்படுத்தும் அதிகாரத்தையும் நமக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.